வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேங்க. பேருந்துல ஒரு இளம் பெண் போயிட்டே இருந்தாங்களாம். அவங்களோட சீட் ஒன்று காலியா இருந்துச்சாம் பக்கத்துல. ஒரு அம்மா கொஞ்சம் குண்டா தன்னுடைய பைகள்லாம் எடுத்துக்கிட்டு அந்த சீட்ல உக்காந்துட்டு அந்த பெண்ணுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற இடைவெளியில அவங்களுடைய அத்தனை பைகளையும் உள்ள அமுக்கி அமுக்கி வச்சாங்களாம். இந்த பெண்ணால உட்காரவே முடியல, இடம் இல்லைங்களாம். அவங்க அதெல்லாம் சட்டையே பண்ணிக்கலையாம். இதை பார்த்துக்கிட்டு இருந்த பின் சீட்ல இருந்து ஒரு அம்மா அந்த பொண்ணுகிட்ட கேட்டாங்களாம், ஏமா உனக்கு உட்காரவே இடம் இல்லையே, நான் உனக்கும் அவங்களுக்கும் நடுவுல இத்தனை பைகளை போட்டு திணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே, நீ அவங்கள கேட்க வேண்டியதுன்னு இப்படி செய்யாதீங்கன்னு கேட்டாங்களாம். அதுக்கு இந்த இளம் பெண் என்ன சொன்னான்னா, பயணிக்க போறதே கொஞ்சம் நேரம் தாங்க, அந்த நேரத்துல அவங்க கிட்ட இங்க வைக்காத அங்க வைக்காத எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி சண்டை போட எனக்கு இஷ்டமே இல்லைங்க. இது ஒரு தற்காலிக பயணம் தானே, இதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை நான் பண்ணணும், என்னுடைய நிம்மதியும் கெடும், சுத்தி இருக்கிற அத்தனை பேரோட நிம்மதியும் கெடும், அந்த அம்மாவுக்கும் கஷ்டம் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு தான் நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த குட்டி கதையில இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்மளுடைய வாழ்நாள்ன்றது ரொம்ப குறுகிய காலங்க. இந்த குறுகிய காலத்துல நம்ம சந்தோஷமா இருக்கதான் செய்யணும், தொட்டு மற்றவங்களோட போட்டி பொறாமை வீண் வம்பு சண்டை சச்சரவு மனக்கவலைகள் இதெல்லாம் வச்சுக்கவே கூடாதுங்க. ஏன்னா நம்ம எத்தனை வருஷம் உயிரோடு இருப்போம் நமக்கே தெரியாது. இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.